அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழ நாட்டான். தற்பொழுது ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரை வைகை டேமில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கும் இருக்கக்கூடிய மீனவர்களை வந்து வெளியேற்றிட்டு அந்த மீனவர்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை வந்து அளிக்கிற மாதிரி 2 கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு வந்து அந்த அணைக்கட்டு மொத்தத்தையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கேள்விப்பட்டு அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தத்தோட ஒரு செய்தி பகிர்ந்திருந்தாங்க. ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த அணையிலே விழுந்து செத்துருவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நான் ஒரே ஒரு விஷயந்தாம்மா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓட்டு போடுறீங்க, எல்லாம் நம்புறீங்க. அதுக்கு முன்னாடி அது வருவதற்குண்டான எல்லா விதமான சூழ்நிலைகளையும் யோசிங்க. இவன் நிஜமாவே நமக்கு செய்வானா, செய்ய மாட்டானா அப்படின்னு தெரிஞ்சு அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலேயே அதை முடிச்சு விட்ருங்க. ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடக்கும் பொழுது தயவு செஞ்சு எல்லாரும் போங்க. உங்களுடைய வாழ்வாதாரம் தான் அது. அந்த வாழ்வாதாரத்தை போய் நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் டிஎம்கே பணம் கொடுக்குது, ஏடிஎம்கே பணம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்வாதாரத்தை நசுக்கிடுவானுங்க. இன்றைக்கி நசுக்கிட்டானுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டேமில் விழுந்து சாகுறேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? அவன் 200 300 கொடுக்கும் பொழுதே வந்து யோசிக்கணும். 500 1000 கொடுக்குறான்னா யோசிக்கணும். ஒரு இந்த கான்ட்ராக்டை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி கருத்து கேட்பு கூட்டம்னு ஒன்று நடந்திருக்கும்ல. ஏன் நீங்கள்லாம் போகவே இல்லை? ஏன் இதை வந்து இது பண்ணீங்க? கேட்டால் என்ன சொல்கிறீங்க? அவங்க எங்களுக்கு பாதி மீன் வந்து பங்கு தரணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு இயற்கை வளம் அதை வந்து ஒருத்தன் உங்கள் மக்கள் எல்லாத்துக்கும் சரி பங்கு. ஆனால் ஒரே ஒரு கார்ப்பரேட் முதலாளிக்கு சரி பங்கு. இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெட்கமாகவே இல்லையா? என் சொத்தை நீ யாரா பிரித்து கேட்குறதுக்கு? வெங்காயம்னு சொல்லிட்டு அடித்து துரத்துறத விட்டுட்டு அவன் சரி பங்கு தரேன்னு சொன்னான்னா சரின்னு சொல்லிட்டு நீங்களாம் கையெழுத்து போட்டுட்டு இன்றைக்கி வந்து அவன் தரமாட்டேன்றான்னு புலம்புறீங்க. என்ன மக்களே இப்படி இருக்கிறீங்க? பாண்டிய நாட்டு மக்கள் வந்து இப்படி இருக்கிறீங்களே! எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வேதனையாக இருக்குது. பாண்டிய நாட்டு மக்கள், அதுவும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு ஒரு வேகத்தோடையும் விவேகத்தோடையும் இருக்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் பிறந்த மண் இது. உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்குது மக்களே. மாறுங்க மக்களே. நமக்கு வந்து வாழ்வாதாரம் நிறைய இருக்குது. அதில் இயற்கை வளத்தை வந்து அழிக்கிறதுக்கு எந்த முதலாளிக்கும் நீங்கள் வந்து பங்கு கொடுக்காதீங்க. இயற்கை வளம் அனைத்தும் மக்களுக்கு அனைவருக்கும் சமமாக பங்கிட்டு வழங்கும் உரிமை எல்லாருக்கும் உண்டு. அதை வந்து நீங்கள் ஊர் மொத்தத்துக்கும் ஒரு பங்கு, நீ ஒரு பங்கு அப்படின்னு சொன்னால் இது என்னது இது? நீ அவல் கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன், 2 பேரும் ஒன்றா கலந்து ஊதி ஊதி திங்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துற மாதிரி இருக்குது. இதை தான் கிராமத்தில் சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த பழமொழி நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன் மக்களே. புரிஞ்சுக்கோங்க மக்களே. மாறுங்க. நல்லாயிருக்கும்.